இம்மாதம் 3ஆம் தேதி லிங்கம்பாளையத்தைச் சேர்ந்த மைனர் மாணிக்கம் எனது தம்பி தங்கராஜை ஈவிரக்கமின்றி படுகொலை செய்து விட்டார். அவரை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஓகேயா? சரிதானா? இதுல ஒரு கையெழுத்து போட்டு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க சார் இந்த பக்கம்? என்ன மாதிரி ஆபீசருங்க சொல்லிட்ட வர முடியும். இவர் யாரு? ஊர் லிங்கம்பாளையம். இவர் தம்பிய மைனர் மாணிக்கம் கொலை செஞ்சிட்டார் சார். வெளிய பார்த்த ரொம்ப சின்ன பையன். தர்மதுரை அவர்களே, நீங்க தான் நியாயம் சொல்லணும். எங்களை எல்லாம் காப்பாத்தணும். நாங்கெல்லாம் ஏழைங்க. ஏழைங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும், கவலையே படாத. இன்ஸ்பெக்டர், இவர்கிட்ட ரிப்போர்ட்ல எழுதி வாங்கிட்டீங்களா? வெரி குட். தம்பி, இப்ப நீ என்ன பண்ற? நேரா ஊருக்கு போற, பணத்தை அடக்கம் பண்ணிடுற. என்ன சார் பணத்தை எரிக்க சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மாத்திரம் இவன் தான் என்ன கொலை பண்ணான்னு பொணம் எந்திரிச்சு உண்மையை சொல்ல போதா? மறமண்ட சும்மா எனக்கு தெரியாதே. இத பாரு தம்பி, நானே நாளைக்கு உங்க கிராமத்துக்கு வரேன், விசாரிக்கிறேன். கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே தூக்கில ஏத்துறேன். நான் சொன்ன மாதிரி பணத்தை எடுத்துட்டு போய் ஏறி. உங்களை தான் நம்பி இருக்கேன். உலகமே நம்பிக்கையில தான் தம்பி வாழுது. இத பாரியா, இத போறானே அவன் கேஸ் ஃபைல என் கையில கொடு, நான் டீல் பண்ணிக்கிறேன். அது எப்படி சார்? அவன் ஏ ஸ்டேஷனுக்கு வந்து என்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். நான் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன். அதனால என்ன? அது மட்டும் இல்ல, அந்த ஜமீன்தாரும் மைனரும் பல நாளா பல குற்றங்களை செய்து தப்பிச்சிட்டு வராங்க. இந்த கேஸ்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தாம நான் விட போறதில்ல. நான் மட்டும் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன். அதே கொலை கேஸ் விஷயமா விசாரிக்க தான் வந்திருக்கேன். ஃபைல கொடு. சாரி சார், இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த ஃபைல உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் ஒரு சுப்பீரியர் ஆபீசர். நான் கேட்டுமா ஃபைல கொடுக்க மாட்டேன்ற? யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். சாபாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. தமிழக போலீசார் மிக சிறந்த முறையில் பணியாற்றுகிறார்கள் என்று டெல்லியில் ஜனாதிபதி அவர்கள் பாராட்டினார்கள். படிக்கிற கேள்றா. உங்களை யார் யார் நேர்ல பார்த்தவன்? நாங்க பார்த்தோம் சார். ஏயா காட்டுத்தனமா கத்துறீங்க? நாட்டுப்புறம்ன்றதை நிரூபிச்சிட்டீங்கல்ல? ஆமா, மைனர் தான் கொலை பண்ணாரு, மைனர் தான் கொலை பண்ணாரு திருப்பி திருப்பி சொல்றீங்களே, அவர் கொலை பண்ணத எவனாவது கண்ணால பாத்தீங்களா? நாங்க பார்க்கல சார், ஆனா கண்ணால பார்த்த ஒருத்தர் இருக்கார். நான் தான் இந்த கொலையை கண்ணால பார்த்தவன். என் பேர் ராஜலிங்கம். நான் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி மேன். போர்க்களத்துல எத்தனையோ கொடுமையில நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு பரிதாபமான கொலையை நான் பார்த்ததே இல்லை. 4 பயங்கரமான மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டிய அநியாயமா அடிச்சு கொன்னுடுச்சுங்க. எஸ், அந்த கொலை என் கண்ணு கட்டின தூரத்துல நடந்துச்சு. இப்படிப்பட்ட தைரியமான பையனை நான் பார்த்ததே இல்லை. ஏன் சார், அந்த கொலை பக்கத்துல தான் நடந்ததுன்னு சொல்றீங்க, அந்த பையன் போராடி செத்ததை கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் போய் காப்பாத்தல? அந்த கொடுமையை பார்த்து ரசிச்சீங்களா? நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு கால் இல்ல சார். ஓ, ஐ அம் சாரி. இந்த நிலைமையிலும் அந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அந்த பையனை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. வார்ஃபீல்ட்ல என் கால் போனது கூட நான் ஃபீல் பண்ணல. அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். அந்த பையனை காப்பாத்துறதுக்கு இந்த பாழா போன கால் இல்லையே, நான் அழுதேன் சார், அழுதேன். மிஸ்டர், உங்க ஃபீலிங்ஸ் உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். தேங்க்யூ சார். இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை உங்க கைப்படவே எழுதி கொடுத்துறீங்களா? நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். ஐ சீ. நீங்க இங்க வந்திருக்கலன்னா இது உங்க கைக்கு வந்திருக்கும். இது அந்த ஸ்டேட்மெண்டோட காப்பி. அதை உங்களுக்கு கொடுத்ததுக்கு அடையாளமா இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களா? அந்த தங்கத்தை நான் தான் கொலை பண்ணேன், இல்லைன்னு சொன்னல. அடனே ஒருத்த, நீ சொல்லித்தான் அவருக்கு தெரியணுமா? இந்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதான்றது பெருசு இல்ல ஜமீன்தார் சார். இந்த கொலையை தான் கண்ணால பார்த்ததா மிலிட்டரிக்காரன் எழுதி கொடுத்திருக்கான். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இது என்ன பொட்டி? வெறும் காலி பொட்டி. அது சரி, பெரிய இடத்து வந்தா யூஸ் ஆகணும் ஒரு தெரியாதா? நீங்க அப்படி சொல்லிட்டா எப்படி? உட்காருங்க. பரவாயில்ல சார், இதெல்லாம் என்ன தெரியுமா? கருப்பு பணம். இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன்.
நல்ல சந்தர்ப்பத்துல நீங்க வந்துட்டீங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் இதை அடிச்சுட்டு நீங்க சும்மா இருக்கலாமா? அதுதான் இது. ஐயா, தம்பி, நீ சொன்னதுல எந்தவித ஆதாரமும் இல்ல. ஐயா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேயா? நான் என்ன பண்ண? உன் தம்பி கொலையான அன்னைக்கு மைனர் ஊர்லயே இல்ல. இந்த கேஸ் எடுத்துக்க முடியாது. ஐ எம் சாரி. இவர்கிட்டயும் நியாயம் கிடைக்கல. நான் வேற எங்கதான் போறது? என்ன இது மாலை மரியாதை எல்லாம் உங்களுக்கு தான். சாமி வர கொடுத்தாலும் பூசாரி வர தர மாட்டீங்களே. நானு அமைச்சர் ஆடிய பார்க்கணும். ஆடியாவது ஆவணியாவது சரியான கேடியா நீங்களா? இதுவும் ஒரு லஞ்சம் தான். போய் அப்படி உட்காரு போ. உட்கார நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம். மந்திரி கிட்ட எங்க கஷ்டத்தை சொல்லுன்னா என்னமோ சவுடால பாட்டு கேட்டுட்டு இருக்கியே. யோ, நான் பாட்டு கேட்பேன், அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுவேன். அதை கேட்க நீ யாரியா? யாரா? நான் தான் 106வது வட்டம். வட்டமாவது சதுரமாவது. போய் அப்படி போறியா? போயா, நீங்க 106வது தான் போ. தம்பி, நீ தானே நீ காத்தால முதல்ல வந்தது. வா வா தம்பி. கிராமத்துல எல்லாரும் சௌக்கியமா? நாயுடு, நாய்க்கரு, மலர் எல்லாம் சௌக்கியம் தானே? சௌக்கியங்க. ஆனா உன் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். உன் தம்பிய அநியாயமா கொலை பண்ணிட்டதா? ஐயா, அந்த மைனர் மாணிக்க என் தம்பி அநியாயமா கொண்டுட்டாயா? ஐயா, ஐயா, நீங்க தான் என்ன எப்படியா காப்பாத்தணுமே ஐயா? சொல்றத கேளு. டிபன் சாப்பிடுறியா? வேண்டாங்க. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீரேன்னு யாரா சொன்னது? பட்டத்தாருங்க. இருக்கின்ற பணம் பார்த்து நாளை இறக்கின்ற பணம் அழும்னு யார் சொன்னது? தாய் மாணவருங்க. செத்தவனுக்காக அழறத விட்டுட்டு இருக்கிறவனுக்காக கவலைப்படுன்னு சொன்னது யாரு? சாட்சாத் நீங்களே தாங்க. தம்பி, என் டைப்பே தனி. நீ எதுக்கா மனசை திடப்படுத்திக்க? ஐயா, என்ன சொல்றீங்க? தம்பி, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் என்ன பண்றேன், ஏண்டா அடுத்த மாசம் நான் எப்போ ஃப்ரீ? 11ஆம் தேதிங்க. அன்னைக்கு நான் உங்க ஊருக்கு வந்து ஐயா, உன் தம்பி தங்க சிலையை திறந்து வச்சிருந்தேன். நான் சில தரக்கும் கூப்பிடலையா. கொலகாரங்க எங்க கிராமத்துல பகிரங்கமா உலாவுறாங்க. போலீஸ் கூட பிடிக்க மாட்டேங்குதியா. நிலைமை அந்த அளவுக்கு முத்தி போச்சு. அப்போ அந்த இடத்தை நீ மறந்துட்டு வந்துட வேண்டியதா? அப்புறம் நீ என்ன பண்ற, கிராமத்தை விட்டு இங்க வந்துடுற. நான் உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு உன் தம்பியை கொலை பண்ணவங்க நாளைக்கு உங்க அம்மாவை கொலை பண்ணுவாங்க, அப்புறம் உன்னையே கொலை பண்ணுவாங்க. எதுக்கு இந்த வம்பு? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க. விலகிட வேண்டியது தானே. நீ வந்துடுங்க. ஐயா, என் தம்பியை கொன்னவங்களை தண்டிக்காம நான் அந்த ஊரை விட்டு வரலாங்களா? தம்பி, நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. அதே நேரத்துல என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அந்த லிங்கம்பாளையத்துல 50,000 ஓட்டு. அந்த 50,000 ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு. அவங்க தயவுலதான் நான் பதவியில இருக்கிறத. நான் அவங்கள பழச்சிக்கலாமா? நன்றியோட நடந்துக்கணும்ல. ஐயா, என் தம்பி உயிரே போச்சு. இது என் மான பிரச்சனையா? தம்பி, என் டைப்பே தனி. செல்லாத ஓட்டுனா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். உன் தம்பியோ செத்து போன ஓட்டு. செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோடு இருக்கிற 50,000 ஓட்டை நான் இழக்கலாமா? இது நியாயமா, தர்மமா? நீயே சொல்லு. ஐயா, கதவு திறந்தே இருக்கும். எப்ப வந்தாலும் கொலைகளை சொல்லலாம்னு சொன்னீங்க. குறைகளை சொல்லலாம் தான் சொன்னேன். கொலையை பத்தி சொல்லலாம் நான் சொன்னேன். தம்பி, அத பக்குவமா தான் டீல் பண்ணணும். நீ பரவிட மாட்டேன், போக மாட்டேன். என் தம்பிக்கு நீதி கிடைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேயா? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. விளக்கை வைக்கிறேன். செக்யூரிட்டி, ஐயா, அவனை கொண்டு போய் கேட்டு வெளியே தள்ளு. உங்களை நம்பி தாயா வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதீங்க ஐயா. இந்த ஏழையை காப்பாத்துங்க ஐயா. ஐயா, உங்களை கட்சி கேட்டுக்கிறியா?
விஜயகுமார் கண்டிப்பா இந்த 2 பொம்பளைகளா இருக்காது சார், இவரா தான் இருக்கும். ஷாலா எஸ் சார் எனக்கு தெரியும். நான் தாங்க. உங்களை நான் கைது செய்யறேன். இவரு தம்பி தங்கத்தை கொலை செஞ்சதுக்காக. என்னது? என் தம்பி நான் கொலை செஞ்சனா? பின்ன நானா செஞ்சேன்? சரதா, இன்ஸ்பெக்டரே உள்ள அனுப்ப பாக்குறியா? எங்களுக்கு வந்திருக்கிற உத்தரவுப்படி ஒண்ணு நான் கைது செய்யறேன். என்ன இது அநியாயம்? அவர் தம்பியை கொலை செஞ்சது மைனர்னு ஊருக்கு எல்லாம் தெரியும். அவரை பிடிக்காம இவரை கைது செய்றீங்க? யார பிடிக்கணும் யார அமுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். யாரும் எங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்கப்படாது. நீட்டுமன் கைய எப்படியா கெடுபிட்டாங்க? உங்களுக்கு பறி கொடுத்த வடு கூட இன்னும் மாறல. அதுக்குள்ள இப்படி ஒரு இடியா? ஐயா, தங்கமும் இவரும் உயிருக்கு உயிராக இருந்தவங்க. தான் கையை வெட்டுமா? நீங்க சொல்ற உதாரணங்கள்லாம் எனக்கு புரியுது. அங்க புரியணுமே. என் மகனை எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி இல்லாத பூச்சி காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா? அம்மாடி, என் மகனை எடுத்துட்டு போறாங்க. அம்மா, என் பிள்ளைய காப்பாத்துங்க. குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, இத காது கொடுத்து கேட்கறதுக்கு என் தம்பி தங்க இல்லாம போயிட்டாயா? அவன் மட்டும் இங்க இருந்திருந்தா இப்ப சாட்சி சொன்ன அத்தனை பேரைய கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பாயா? ஐயா, இந்த ஏழை குடிசையில பூத்த அந்த பூவை இறக்கம் இல்லாம பறிச்சு போட்டாங்கயா. இது நியாயமானு கேட்டு ஊர் பெரியவங்க கிட்ட போனேன், போலீஸ் கிட்ட போனேன், மந்திரி கிட்டையும் போனேன். ஐயா, அவங்க எல்லாருமா சேர்ந்து என் தம்பிய நானே கொன்னுட்டேன்னு சொல்லி என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஐயா, என்ன புழுவா நினைச்சு என்ன கொத்தி கொத்தி சித்திரவதை பண்றாங்கய்யா. ஐயா, அவங்க ஒண்ணு மட்டும் மறந்துட்டாங்க. இந்த புழுவை கொட்டி கொட்டி குழவையா மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் அப்பாவியா, உலகமே தெரியாத வெகுளியா, கோழையா, ஒரு பூனையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த பூனைய ஒரு அறையில அடைச்சு வச்சு எல்லா கதையும் மூடிட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்திருந்துச்சு. அது நீங்க தான் நம்பி வந்திருக்கையா. இந்த கொலை வழக்கில் குற்றவாளி தான் நிரபராதி என்று தெரியப்படுத்த எந்தவித சாட்சியத்தையோ ஆதாரத்தையோ நிரூபிக்காததால் குற்றவாளி என தீர்மானித்து இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். மணி குழந்தை, வா வீட்டுக்கு போலாம். ஐயா, என்னங்க இது அநியாயம்? எது அநியாயம்? இவ காதல கொலகாரன்னு கோர்ட்டே தீர்மானம் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல தூக்குல தூக்க போறான். அப்புறம் இவளுக்கு இங்க என்ன வேலை? என் மகன் கொலைகாரன் அந்த கோர்ட் இல்லைங்க, கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் மகன் நிரபராதின்னு ஒரு நாள் திரும்பி வரத்தான் போறான். இந்த மாதிரி கொழுந்து கழுத்துல தாலி கட்டதான் போறான். ஓஹோ, அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு? பாக்குறேன். மணி குழந்தை வா. ஐயா, ஐயா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவளை அனுப்ப மாட்டேன். உமா புடிடா விளையாண்ட. மணி குழந்தை, வா வீட்டுக்கு. வாங்கண்ணே, ஊர்ல எப்படி இருக்காங்க? அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அம்மா சௌக்கியமா? தம்பி வந்து என்னண்ணே, அம்மாவுக்கு என்னாச்சு? சொல்லுங்கண்ணே, அம்மாவுக்கு என்னாச்சு? அண்ணே சொல்லுங்கண்ணே, அம்மாவுக்கு என்னாச்சு? தம்பி, ஜமீன்தார் உங்க அம்மாவை அடிச்சு கொண்டுட்டான்ப்பா. விஜய் ஜெயில இருந்து தப்பிட்டான் சார்.
விஜயகுமார் இங்க வந்தானா? வரலைங்க. இவன் பார்வையே சரியில்லை சார். நாலா பக்கம் நல்லா தேடி பாருங்க. எஸ் சார். யாருங்க கொல்லி வைக்கிறது? வந்து ஏய், அனாதை பணம் தானடா. யாரு வச்சா என்ன? எவனாவது வைங்கடா. உனக்கு வேணுமா? மைனர் மாணிக்கம் என்ன கத்தியால அவன் கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சார். நீ இந்த உத்தியோகத்துல ரொம்ப நாள் நிலைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னது ஜீப் எரியுது? அடே, இந்த மாப்பிள்ளைய தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? டேய், நான் தனியா நிக்கிறேன்பா. ஐயோ, விஜயகுமார் மைனரை கடத்திட்டு போறானே. விஜயகுமார் மைனர் மாணிக்கத்தை கடத்திட்டு போறான். இங்க 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 சார், எவனோ நமக்கு அனுபவிப்பா கலர் டிவி அனுப்பிச்சிருப்பான் போல இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு பார். விஜயகுமார் லிங்கம்பாளையம். அந்த நேக்ஸலைட் தான் இதை அமைச்சிருக்கிறான். யோ, அத பிரிச்சு பா பா. ஓ, யோ, அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? என்ன? வெடிகுண்டு. சார், பேட்டெல்லாம் அனுப்பிச்சிருக்கா சார். பேட்டு, போட்டு, சர்ட்டு. யோ, இந்த லெட்டர் அடியா. இது மைனர் மாணிக்கத்தோட ட்ரெஸ். என் தம்பியை கொலை செஞ்ச மாணிக்கத்தை சட்டம் விட்டுடுச்சு. நான் விடல. அவனை கடத்திக்கிட்டு போய் கொன்னுட்டு இனிமே அவனை தேடாதீங்க. என்னுடைய அடுத்த பலி ஜமீன்தார் பாண்டியராஜன்.
பயமுறுத்துறேங்க. அவருக்காக துணி அனுப்பிச்சா உங்களுக்கு என்ன அனுப்பிக்க போறானோ? செத்த பிற்பாடு எதை அனுப்பிச்சா என்னடா? ஐயோ உன்னை நம்பி நான் இருக்கேன், உயில கூட எழுதலையே. அம்மாவுக்கு எழுதும் போது எனக்கு கொஞ்சம் எழுதிருங்க. பாவிகளா, என் உயிருக்காக அழுகல, உயிருக்காக அழுகிறீங்க. ஆமாங்க. என்னங்க ஆ? அந்த கொலைகாரனை நாம சாகடிக்கிறதுக்கு ஒரு முட்டைய மந்திரிச்சு அனுப்பிச்சிடலாமா? முட்டையா? அத அவன் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுவாண்டி. ஐயா கொலைகாரன் விஜயகுமார் நம்ம ஊர் காட்டுல விளையாட்டிட்டு இருக்கான். ஐயோ, காட்டுக்குள்ளே வந்துட்டானா? அப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துருவானே. என்னடா பண்றது பெருச்சாளி? ஏங்க ஊரை விட்டு ஓடிடலாமா? நல்ல ஐடியா. உள்ளூர்ல இருந்தா தான் அவனுக்கு தெரியும், பட்டத்துக்கு போயிட்டா. ஜமீன்தாரே பயப்படாத, உன்கிட்ட 50,000 ஓட்டு இருக்கு, அவ்வளவு சுலபமா சாக விட்டுருவனா? அடி நானே